நல்லா இருந்தது சார். ஃபஸ்ட் பார்ட் இவங்களுக்கு பிடிச்சதால தான் செகண்டுக்கு வந்தோம். இவங்களுக்கு தமிழ் தெரிலனாலும் அந்த படம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட் பார்ட்டும் ஆமாம் ஆமாம், டெய்லி எங்கள் கதை தான் இது. டெய்லி சண்டை போட்டுக்கிறது, அப்புறம் சேர்ந்துக்கிறது. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. ஃபஸ்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்டேஷனில் தான் செகண்ட் ஹாஃப் வந்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் பார்ட்டோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் போகும்போது படம் டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமிலி மூமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணி எமோஷன் கலந்து அழகாக சொல்லியிருக்காங்க. படம் ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் எங்கே அவங்க விட்டாங்களோ ஸ்டோரி அதுலேருந்து கரெக்டாக ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கான கரெக்டான ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் முடிக்கும் போது நல்லா இருக்குது. ட்ரீட்மெண்ட் ரொம்ப படத்தில் நல்லா இருக்குது. போர் அடிக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்கார் டேரக்டர். புரியும். அதுக்கு தான் ஆரம்பத்தில் ஒரு 2 minutes ஃபஸ்ட்டு பாட்டோட ரீகேப் விட்றாங்க. என்னென்ன நடந்தது, எங்கே படம் முடிஞ்சதோ அங்கேருந்து தான் ஆரம்பித்து அழகாக செகண்ட் ஹாஃப் ட்ரைவ் ஆகுது. படம் சூப்பராக இருக்குது. காமெடி ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். ஆமாம், அது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம ஒய்ஃபுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஹவுஸ் ஹஸ்பண்ட் எல்லோரும் கலாய்க்கிறாங்க. இந்த சொசைட்டி என்ன பண்ணாலும் ஹஸ்பண்டை கலாய்க்கிறாங்க. ஸோ வந்து ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்டை சொசைட்டி சப்போர்ட் பண்ணணும், கலாய்க்கக்கூடாதுன்றதை செகண்ட் பார்ட்டில் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை விட இந்த படத்தில் காமெடி பயங்கரமாக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டர் மூமெண்ட்ஸாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. யோகி பாபு சாரோட கேமியோ, அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேம் கேமியோ இருக்குது. ரெண்டுமே தெரியும் தேட்டரில். ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. ஓகே பாஸ். ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பெஸ்ட் தான். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அது ஒன்று. ஃபஸ்ட் பார்ட் தான் செகண்ட் பார்ட் ஓகே பெட்டர். அதுமாரிலாம் இல்லை, காமெடிலாம் இல்லை, ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். குழந்தை சப்ஜெக்ட் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு க்யூட்டாக அது ரோல் கரெக்டாக பண்ணியிருக்கு. நார்மல் இல்லை, ஓகே பெஸ்ட்டு தான். நல்லா இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணால் ஒரு 80% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த 100, ஏன்னா அது ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கும் கிடையாது. இதை எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி படம் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் காமெடி நல்லாயிருக்கு, ஓகேவாக இருக்குது. பட் சில சீன்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். பட் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களோட டயலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குது. புரியும். அதுக்கு இதுக்கும் கண்டினியூஷன் தானே. அதை வச்சு இதில் இந்த கதையில் இல்லை, அதோட கண்டினியூஷன் கதை தான். புரியும், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க சில சீன்ஸ்லாம் காமிப்பாங்க, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரொம்ப போர்லாம் அடிக்கல ப்ரோ. 2 hour போனதில் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் நல்லாவே காமெடியாக போச்சு. போர்லாம் ரொம்பலாம் அடிக்கல. இதை என் பையனே பார்த்துருக்கானே. சூப்பராக இருந்துச்சு. அந்த அப்படி போட்டு டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்படி போட்டு சாங் பாட்டுக்கு டான்ஸ் ஆனது. அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் இதில் இந்த பாட்டில் இல்லை. இந்த பாட்டில் ஃபுல்லாக சீன்ஸ் தான். ஃபைட் சீன்ஸு அந்த அவங்க ஃபைட்டு கோயிலில் போடுற ஸ்டன் சீன் இந்த மாதிரிலாம் இல்லை. பட் நல்லா இருக்குது படம். ஓகே, படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு தான் ப்ரோ வந்தோம். நல்லா இருந்தது ப்ரோ. ரெண்டுமே ஃபீல் குட் மூவி தான். சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக ஆனால் நல்லா இருந்தது. அவங்க ஏதாவது ஃபஸ்ட் பார்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தேன். ஆனால் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்களுக்குலாம் வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம் ப்ரோ, அது கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து உள்ளுக்குள்ளேயே அவங்க பேசி சால்வ் பண்ணால் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான். ஆக்சுவலாக இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனல் அந்த செகண்ட் பார்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நல்லா போச்சு. ஆமாம், அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்தது. கருணாஸ் நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் ரம்யகிருஷ்ணன் அவங்களும் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பர். புரியல ப்ரோ. இவங்க கிங்ஸ்லி இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டு பார்க்கலனாலும் புரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த படத்தில் ரெஸ்லிங் இது மேட்ச்சில் இருக்குது. அப்புறம் இங்கே ஹீரோ கூட ஃபைட் போடுற மாதிரி வச்சுருக்காங்க ப்ரோ. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் ஆனால் சூப்பராக அந்த மார்க்கெட் சீன் இருந்தது. செகண்ட் பார்ட்டில் அந்த மாதிரி தனியாக வைக்கல, ஆனால் நல்லா இருந்தது. சூப்பர் சாங்ஸ். அந்த ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வரும் ப்ரோ, அது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சூப்பராக இல்லை. ஃபஸ்ட் பார்ட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. செகண்ட் பார்ட் சூப்பராக இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கட்டா குஸ்தி தானே. ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருக்கேன், செகண்ட் பார்ட் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குங்க ப்ரோ. நல்லா ஃபுல்ஃபில்லாக தான் இருக்குது.
நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இருக்காங்க ப்ரோ. ஸ்பெஷல் அப்பியரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக ஒருத்தவங்க வருவாங்க, சொல்லலை, ஜட்ஜாக வருவாங்க. யோகி பாபு இருக்கார், அவரும் ஸ்பெஷல் அப்பியரன்ஸு. அந்த காமெடியில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் கிளைமேக்ஸில் தான் வரார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் தான் ஃபைட் சீன்ஸ் வருது. நார்மல் ரெஸ்லிங் தான். அந்த நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த இந்த இன்டர்வல் ஃபைட் பிளாக்லாம் பெருசாக இருக்காது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற சண்டையை வச்சு அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. இல்லை, அது நல்ல ரோல் தாங்க ப்ரோ. ஏன்னா இந்த ரெஸ்லிங்கில் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ்னால இவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். இதை சேர்த்து வைக்கிற அந்த குழந்தை மூலியமாக சேர்த்து வைக்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இது நடுவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரி வச்சு கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் காமெடி சூப்பராக இருந்தது ப்ரோ. கருணாஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கருணாஸ் கேரக்டர் பிடிச்சிருந்தது. லேகெல்லாம் இல்லை ப்ரோ, படம் நல்லா இருக்குது. நல்லா ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். எனக்கு செகண்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்க ப்ரோ, தேங்க்யூ. ஒரு ஹரியஸ் நல்லா இருக்குண்ணா படம். இல்லை, ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷனே சும்மா ரேண்டமாக தான் நான் வந்தேன். ஆனால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வந்து மஸ்ட் வாட்ச் தான், பார்க்கலாம். இல்லை, கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா 2 இல்லை நல்லா பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ உங்களுக்கு வந்து படம் போகிறதே தெரியாது, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போயிடுச்சு, லாகே இல்லை சுத்தமாக. இதுலேயும் அதே தான் இருக்குது, உமன் ஆனால் ரொம்ப உமன் ஓரியன்டாக இல்லை. இதில் கொஞ்சம் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சண்டை எப்படி இருக்கும், அதில் யாரும் உள்ளே வராது, அது சொல்லியிருப்பாங்க நிறைய. அவங்க தான் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஹஸ்பண்ட் அந்த ஹீரோயினை விட அந்த குழந்தைலாம் நடிச்சிருக்காங்க அதில். யோகி பாபு கிளைமேக்ஸில் அதான் கொஞ்சம் சீன் வந்தார், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாக படம் நல்லா இருக்கு, மஸ்ட் வாட்ச் தான், பாருங்கள். எங்கேயுமே போர் இல்லை ப்ரோ, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு ஃபுல்லாக. தேங்க்யூ. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, காமெடியாக தான் இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருக்கேன். செகண்ட் படம் நல்லா தான் இருக்கு. நல்லா பண்ணியிருக்கோம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. குழந்தை பாப்பா நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா எல்லாம் நல்லா இருக்குது. ஃபைட் சீன்ஸ்லாம் போர் அடிக்கல, கரெக்டாக போயிட்டே இருக்கு படம். ஃப்ரீயாக தான், ஃபேமிலியாக பார்க்கலாம். இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. கருணாஸு எல்லாருமே இருக்காங்க அதிலே. தேங்க்ஸ். தமிழ் நைஸ் மூவி, நைஸ். என்ஜாய். நல்லா இருந்தது சார். ஃபஸ்ட் பார்ட் இவங்களுக்கு பிடிச்சதால தான் செகண்டுக்கு வந்தோம். இவங்களுக்கு தமிழ் தெரிலனாலும் அந்த படம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட் பார்ட்டும் ஆமாம். டெய்லி எங்கள் கதை தான் இது. டெய்லி சண்டை போட்டுக்கிறது, அப்புறம் சேர்ந்துக்கிறது. காமெடிலாம் நல்லாவே இருந்தது. அந்த பாப்பா தான் மெயின். இந்த அந்த ஸ்டோரியை எடுத்து போனதே அந்த குழந்தை தான். அந்த குழந்தை நடிப்பு நல்லா இருந்தது. ஃபஸ்ட் பார்ட் வந்து விஷ்ணுவுக்கு வந்து ஒரு அதாவது நல்ல கம்பேக் மாதிரி ஒரு மூவியாக இருந்தது. செகண்டில் வந்து விஷ்ணு வந்து இதில் என்ன ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ்னால், ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தால் அது வந்து இலக்காரமான விஷயம்லாம் கிடையாது. ஒய்ஃபுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா நம்ம வீட்டு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லாத மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நிறையா பேர் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வீட்டிலே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ ஹஸ்பண்டுக்கு ஓகேனா அவங்க வீட்டில் இருந்துக்கலாம், அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா போகலாம். யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணால் லைஃப் நல்லா போகுன்றதை நல்லா காமிச்சிருக்காங்க.